மதிய உணவுக்காக பஸ்ஸை திருவாரூரில் ஹோட்டலில் நிறுத்திய போதுதான் அவரை நான் கவனித்தேன். அந்த பெரியவருக்கு சுமார் 60 வயது இருக்கும். கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் விசிலுமாக ஹைவேஸில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்து கொண்டு இருந்தார். வயோதிகம் காரணமாகவோ நின்று கொண்டே இருப்பதன் காரணமாகவோ தனது கால்களை வலி தாழாமல் கால் மாற்றி தவித்து கொண்டு இருந்தார். நான் வண்டியை விட்டு இறங்கி டீ சாப்பிட்டு விட்டு வந்து மீண்டும் அவரை நான் கவனித்தேன். அவர் இடம் மாறவே இல்லை. அந்த இடத்தின் என் மனைவியோடு சில செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் நான் அவரை கவனித்த போதும் அவர் அமரவே இல்லை. இது போன்ற எளிய மனிதர்களை கண்டால் இயன்றதை தருவது என்னுடைய வழக்கம். அவருடைய அருகில் சென்றேன். அவருடைய தோலை தொட்டி திருப்பி என் பாக்கெட்டிலிருந்து ஒரு 100 ரூபாய் பண நோட்டை எடுத்து அவர் முன்பு நீட்டினேன். பணத்தை கவனித்தவர் மெல்ல புன்னகைத்தே வேணாம் சார் என மறுத்தார். அவர் மறுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எப்படியும் அது அவரது ஒரு நாள் செலவுக்கு கண்டிப்பாக நிச்சயம் தேவைப்படும். ஏனென நான் அவரிடம் கேட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். யாருன்னு திரும்பி பார்த்தா பஸ் அருகே நின்று கொண்டிருந்த என்னுடைய மனைவியை காண்பித்தார். நிச்சயமாக நான் கொடுத்தது போல அவள் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. பணத்தை கண்டு பேராசைப்படாத அவருடைய உண்மையையும் வேண்டாமென மறுத்த அவருடைய நேர்மையையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மெல்ல மெல்ல அவரிடம் நான் பேச்சு கொடுத்தேன். பேர் என்னங்கய்யா என்றேன். முருகேசனுங்க என்றார். ஊரில் என்ன வேலைன்னு? விவசாயமுங்கன்னாரு. எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். 4 வருஷமாக வேலை செய்கிறேன் தம்பின்னு சொன்னார். ஏன் விவசாயத்தை விட்டீங்கன்னு கேட்டேன். மெல்லமாக மௌனமானார். தொண்டை அடைத்து துக்கத்தை மெல்ல மெல்ல முழுங்கினார். கம்மியான குரலோடு மீண்டும் பேச துவங்கினார். ஆனால் என்னோடு பேசிக்கொண்டிருந்த போதும் கூட அவருடைய முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலேயே குறிக்கோளாகவே இருந்தது. எனக்கு பக்கத்து கிராமங்க. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. விவசாயம் தான் எனக்கு முழு நேர பொழப்பே. ஆனால் மழை இல்லாமல் விவசாயம் எல்லாம் பாழா போச்சு சார். நானும் முடிஞ்ச வரைக்கும் கடனை உடனெல்லாம் வாங்கி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே விளங்கலை. கடைசி வரை கடவுளும் கண்ணை திறக்கலை. இதுக்கு மேலே முடியாதுன்னு இருக்கிற நிலத்தை எல்லாம் விற்றுட்டு கடனை எல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு மிச்ச மீதியை வச்சு ஒரு வழியாக பொண்ணுக்கும் கல்யாணத்தையும் பண்ணிட்டேன். பையன் இருக்கானே, அவனை படிக்க வைக்கணுமே. அதுக்காக தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேன். 3 வேளை சாப்பாடு சார். தங்க இடமும் கொடுத்துருவாங்க. மாதம் 10,000 ரூபா சம்பளமும் கொடுத்துருவாங்க. இந்த வேலையை பார்த்துக்கிட்டே பையனை ஒரு வழியாக இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். படித்து முடிச்சுட்டு போன மாதம்தான் பையன் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். அப்படியா, உங்கள் பையன் இன்ஜினியரா? சூப்பர் சார். சரி, அதான் பையன் வந்து வேலைக்கு போகிறான்ல, நீங்கள் ஊரோட போக வேண்டியது தானே பெரியவரே என்றேன். நிச்சயமாக போவேன் சார். பையனே, நீ கஷ்டப்பட்டது போதும்பா, வந்துடு, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறான். ஆனால் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது சார், அதையும் அடைச்சிட்டா ஊருக்கு போயிடுவேன் சார் என்றார். எப்போ? இன்னும் ஒரு 5 மாதம் ஆகும் சார் என்றார். சரி, கடவுள் இருக்கார் பெரியவரே, நிச்சயமாக எல்லாமே நல்லதே நடக்கும் என்றேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று சொன்னேன். பெரியவர் என்னை முகத்தை பார்த்து சிரித்தார். நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தபோது திடீரென ஹோட்டலிலிருந்து ஒரு பையன் ஓடி வந்து அவருடைய காதில் ஏதோ சொன்னான். பெரியவருடைய முகம் மலர்ந்தது. கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க சார் என்றார். என்ன சொன்னீங்க சார் என்று மீண்டும் அவர் என்னை பார்த்து கேட்டார். என்ன சார் புரியலை? ஏதோ கடவுள் இருக்காருன்னு சொன்னீங்களே. ஆமாம், கடவுள் இருக்கார் என்றேன். கடவுள் என்ன சார் கடவுள்? அவன் ரொம்ப ரொம்ப குடும்பக்காரன் சார். இல்லைனா ஊருக்கே சோறு போட்ட என்னையை இப்படி கடனாளி ஆக்கி இப்படி நடு ரோட்டில் நின்று சாப்பிடுவாங்கன்னு என்ன கூப்பிட வைப்பானா? மனுஷங்க தான் சார் கடவுள். முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்து நான் வேலைக்காரன் தானேன்னு கூட பார்க்காம இதோ இந்த வயசானவுக்கும் கால் வலிக்கும்னு உட்கார சொல்கிற என் முதலாளி ஒரு கடவுள். உங்கள் அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும்? பேசாமல் நம்ம கூட வந்திருக்க சொல்லு. கூழோ கஞ்சியோ இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடலான்னு சொன்ன என் பொண்ணை சந்தோஷமாக வச்சிருக்கிற என் மாப்பிள்ளை ஒரு கடவுள். கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சதை கொஞ்சம் கூட மறக்காமல் நீ வேலைக்கு போவதப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன என் புள்ள ஒரு கடவுள். நான் கடனை கண்டிப்பாக அடைச்சிடுவேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு கடவுள் சார். இங்கே வந்து என்னையும் சக மனுஷனை மதித்து அப்பப்போ ஆதரவாக பேசுகிற உங்களை மாதிரியே இங்கே வர்ற ஆளுங்க எல்லாருமே தான் சார் கடவுள். மனுஷங்க தான் சார் கடவுள். எனக்கு அந்த பெரியவரை அப்படியே கட்டி அணைச்சிக்கணும் போல தோன்றியது. இறுக பற்றி அணைத்து கொண்டேன். வேண்டாமென மறுத்த போதும் பாக்கெட்டில் பலவந்தமாக அந்த 100 ரூபாய் பணத்தை திணித்தேன். பஸ் கிளம்பும் போது மெல்ல பிரியமாக புன்னகைத்தேன். முருகேசன் என்கிற அந்த பெரியவரை பார்த்து
தலை வணங்கியே கும்பிட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நமக்கு தான் எப்போதுமே கும்பிடவோ அதை நினைத்து பார்க்கவோ தான் மனம் வருவதே இல்லை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.